வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா, சற்று முன் இந்த வகை ரேஷன் அட்டைகள் திடீர் ரத்து, முக்கிய அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. என்னங்க இது, திடீர்னு அறிவிப்புகள் வருது, மக்கள்லாம் ரொம்ப பீதியில் இருக்காங்க. எலெக்ஷன் டைம் வேறு நெருங்கிக்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுமாரி அறிவிப்புகள்லாம் கொடுக்குறாங்களே, இது எதன் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா செயல்படுது, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எப்படி செயல்படுத்துவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதேமாரி நிறைய பேர் பார்த்திங்களா, இந்த ரேஷன் கார்டுக்கு பொருட்கள் தரமாட்டேங்கிறாங்க, நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வறுமையில் இருக்கிறோம் அப்படி இப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இதாக பேசுகிறாங்க, ரொம்ப இதாக பண்ணுறாங்க. மொத்தம் நான் சொல்லியிருந்தேன், இந்த 5 வகை இந்த ரேஷன் அட்டைகள் அப்படின்னு. அந்த 5 வகை ரேஷன் அட்டைகளில் பார்த்திங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, யாருக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அந்த ஒரு காணொலியிலே நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா இதை சூஸ் பண்ணுறது நம்மக்கிட்ட இல்லைல்ல அப்படின்னு. அதை சூஸ் பண்ணுறது அந்த ஏஏஒய் இதுமாரி சூஸ் பண்ணுறது மட்டும்தான் நம்மக்கிட்ட இல்லை. மற்றபடி நாம் பார்த்திங்க அப்படின்னா எந்த அட்டையை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்மக்கிட்டேயே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அரிசி அட்டை வேணுமா, சர்க்கரை அட்டை வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அட்டை வேணும் அப்படிங்கிற இது சாய்ஸை நம்மக்கிட்டே கொடுத்துருக்காங்க. நாம் தான் அதை தேர்ந்தெடுத்துக்கணும். இல்லைங்க, நான் அப்ளை பண்ணுறப்போ மாற்றி பண்ணிட்டேன், அப்ளை பண்ண ப்ரௌசிங் சென்டரில் மாற்றி பண்ணிட்டாங்க, என்ன தான் பண்ணாலும் நீங்கள் தான் அதுக்கு அட்மின் மீன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும். அதை பார்த்திங்கன்னா சரியாக நீங்கள் தான் பார்த்து இப்படி இல்லை இப்படின்னு கரெக்ஷன் பண்ணணும். சட்டப்படி பார்த்தா நீங்கள் தான் அந்த இடத்துல உட்காந்து அப்ளைவே பண்ணணும். ஓகேங்களா, இப்படி போயிட்டு இருக்குது சூழ்நிலை. இதை பற்றி நான் ஃப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதேமாரி இந்த ரேஷன் கார்டு ரத்தாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எதுக்கு ரத்தாகணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க. அதுவும் நான் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். வீடியோ முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணி கேட்கலாம். 1 by 1 அப்டேட்ஸ் கொடுப்போம். செக் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன், ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மாரி ஒன்று கொடுத்துட்றேன். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வேலைவாய்ப்பை பற்றி பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இதில் குறுக்கிட்டதுக்கு பார்த்திங்க அப்படின்னா மன்னிச்சுக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ரேஷன் அட்டையை சம்மந்தப்பட்டவங்களே தான் இந்த ரேஷன் வேலைவாய்ப்புக்கும் போகிறாங்க. அதனால தான் நான் அதில் குறுக்கிட்ட சொல்கிறேன். ரேஷன் வேலைக்கு யாரெல்லாம் போகணும் அப்படின்னு விருப்பம் இருக்கோ அவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய மாவட்டத்தின் பெயரை போட்டு ரேஷன் கடை வேலை வேண்டும் அப்படிங்கிறத போட்டுட்டு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, மினிமம் ஒரு 500 to 700 லைக்ஸ் கமெண்ட் வந்தது அப்படின்னா அது ரிலேட்டடான ஒரு முக்கியமான ஆவணம் நம்மக்கிட்ட இருக்குது. நாங்கள் 1 by 1 ரிலீஸ் பண்ணுவேன். நான் பிடிஎஃபே கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஆவணமும் சொல்லலாம், அப்ளிகேஷன் சொல்லலாம், நோட்டிஃபிகேஷன் சொல்லலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு முக்கியமான ஆவணங்களை நான் வெளியிடுவேன். ஆனால் மினிமம் 700 கமெண்ட் வந்திருக்கணும், மினிமம் ஒரு 700 லைக்ஸ் வந்திருக்கணும். ஓகேங்களா, ஓகே, இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஷன் அட்டைகள் ரத்தாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எதற்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் எலெக்ஷன் டைம் வந்துருச்சு. எலெக்ஷன் டைம் வந்ததுனால பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ரேஷன் அட்டைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நிறைய பேர் மறந்துட்டாங்க. PHAA, NPHH, NPHHNC இதுமாரி பார்த்திங்க அப்படின்னா கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் இந்த சர்க்கரை அட்டைக்கு பார்த்திங்க அப்படின்னா NPHH மைனஸ் போட்டு எஸ், இதுதான் சர்க்கரை அட்டைக்கு உண்டான ஒரு இதுவும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. இந்த சர்க்கரை அட்டையாக இருக்கட்டும், இல்லை அரிசி அட்டையாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க.
அந்த பயன்பாட்டை எதுக்கு திடீர் ரத்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஓகேங்களா? ஓகே, வீடியோ முழுமையாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே புரிஞ்சிருக்கும். வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. 1 by 1 அப்டேட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் எங்களை தொடர்பு பண்ணலாம், 1 by 1 அப்டேட் பண்ணலாம். நாங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுப்போம். ஓகேங்களா? நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அரசாங்கத்தால் அறிவிக்கக்கூடிய இதுமாரி ஸ்கீம் அப்டேட்ஸாக இருக்கட்டும், இல்லை அரசு சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பு அப்டேட்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஆதரவு உங்களுக்கு தேவைப்படும். கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ரேஷன் கார்டு ரத்து அப்படிங்கிறது நீங்கள் வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன ஒரு குழு மாரி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஊர்களுக்குமே அவங்களே வந்து உங்களுக்கு பட்டா சிட்டா பண்ணி தரது, ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி தரது, ஆதார் கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோன் நம்பர் இணைச்சி தரது, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி தரது, இதுமாரி முனிசிபாலிட்டி முனிசிபாலிட்டின்னு சொல்லுவாங்க. அங்கே செய்யக்கூடிய முக்கால்வாசி வேலைகளை உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையிலே வந்து ஆஃபீஸை போட்டு அங்கேயே எல்லா பொருட்களையுமே எடுத்துகிட்டு வந்து உடனடியாக வந்து தீர்வு பண்ணி கொடுக்குறாங்க. இதுமாரி இடத்துல போய் நீங்கள் இந்த ரேஷன் கார்டை புதுப்பிக்கலாம். என்னங்க புதுசாக சொல்கிறீங்க, இது என்னங்க ரினியூவல் டேட்டா நாம் வந்து இதெல்லாம் புதுப்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆதார் கார்டில் கேஒய்சி அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க. அதாவது உங்களுடைய கை ரேகை, கண்விழி ரேகை இது எல்லாமே வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும். பண்ணலை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ரேஷன் கார்டு நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா கை ரேகை விழலை, கை கழுவிட்டாங்க, கை கழுவி வச்சா மட்டும் விழாது. நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஆன்லைனில் பயோமெட்ரிக்கில் உங்களுக்கு ரேகை இருந்தது அப்படின்னா எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலுமே விழாது. உங்களுக்கு வந்து அதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான், ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு டைமு, இல்லைன்னா அரசாங்கம் சொல்லக்கூடியது ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு டைமு நீங்கள் போய் பயோமெட்ரிக்கை புதுப்பிச்சுக்கணும். புதுப்பிக்கலை அப்படின்னா இதுமாரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா பால்வாடி போக்குள்ளே கைரேகை வச்சு கண்வெளி ரேகை வச்சு பண்ணியிருப்பாங்க. இன்னமுமே அதுதான் ஒர்க் ஆகும். சில டைம்ஸ் பேங்க்கில் ஒரு பெரிய தொகை எடுக்கிறீங்க, ரேகை வைக்கணும்னு வைக்கிறப்போ ஒர்க் ஆகாது, ரொம்ப டிலே ஆகும். மறுபடியும் பேங்க்கில் வந்து சொல்லி நெக்ஸ்ட்டு போய் அலைஞ்சி திரிஞ்சு பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணுறதுக்கு இப்போ வந்து எல்லோரும் வீட்டுக்கும் பக்கத்தாலேயே இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக அது வந்து கிடைச்சிரும். உடனே பண்ணிக்கலாம், உடனே மாறிடும். ஏன்னா எலெக்ஷன் டைம், அது திமுக பண்ணுது, அதிமுக பண்ணுது, எந்த கட்சி பண்ணினாலும் நமக்கு கட்சி எதுவும் தேவையில்லை. நமக்கு தேவை வேலையாகுதா, முன்னாடி போனால் காசு ஆகும். ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி வீட்டுக்கு வரணும் அப்படின்னா 2000 2700. இதில் இன்னும் ஒளிமுறைவெல்லாம் எதுவும் கிடையாது. சட்டத்தில் நடக்கிறது இதுதான், 2000 2700 இப்படி ஆகும். ஆனால் இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா ஃப்ரீயாகவே வீட்டுக்கு வரும், உடனே வரும். ஓகேங்களா? ஏன்னா எலெக்ஷன் டைம். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்து கரெக்டாக பண்ணினீங்க அப்படின்னாலே கட்டாயமாக 190% உங்களுடைய கார்டு ரத்தாகாது. இல்லைங்க நான் ரத்தாகுதா இல்லையா நான் இப்படி தெரிஞ்சுக்கிறது, எனக்கு ஏதாச்சும் குழு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டு நீங்கள் கைரேகை வச்சா கைரேகை விழுதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். என்றைக்குமே ரேஷன் கடைக்கு போயிருக்க மாட்டீங்க, இன்றைக்கி போயிட்டு கைரேகை வைங்க, விழுதான்னு பாருங்கள். விழுந்தது அப்படின்னா ஓகே, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இல்லை விழலை, கை கழுவிட்டு வாங்க அப்படின்னு சேல்ஸ்மேன் சொன்னார் அப்படின்னா ஓகே, பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆதார் மையத்துக்கு போயிருங்க. என்னங்க ரேஷன் கார்டு இது பண்ணுறதுக்கு நான் இதுக்கு ஆதார் மையத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி. ஒரு ஆதார் கார்டை வச்சு எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. பேங்க்குக்கு போனால் ஆதார் லிங்க் பண்ண சொன்னாங்களா, எதுக்கு லிங்க் பண்ண சொல்கிறது? இதுமாரி கை ரேகை வைக்கிறது, கண்வெளி ரேகை வைக்கிறதுக்கு தான் லிங்க் பண்ண சொல்கிறது. அதேமாரி ரேஷன் கார்ட்லேயும் அதுமாரி லிங்க் பண்ணிட்டாங்க. அதனால் கை ரேகை வச்ச உடனே உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும்.
அதனால் ஆதார் அப்டேட் பண்ணாமல் இருந்தால் அங்கே ஓப்பன் ஆகாது. அதனால் போய் ஆதார் கார்டை அப்டேட் பண்ணிக்கோங்க, உங்களுடைய கார்டு ரத்தாகாது. ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக நம்மளை தொடர்பு பண்ணலாம், 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, இதுமாரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 by 1 அப்டேட் பண்ணுவோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.